அண்ணாமலை தான் அவங்க சொல்றாங்க. இப்போதைக்கு வந்து இந்த கூட்டணியில ஒரு குழப்பத்தையும் அவர் தான் ஏற்படுத்துகிறார். அதே நேரத்தில் டெல்லியை வந்து மிஸ்லீடும் பண்ணி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை எல்லாரையும் வந்து என்டிஏக்குள்ள கூப்பிட்டு வந்துடணும், அல்லது ஏதோ ஒரு வகையில் இவங்கெல்லாம் இல்லாம நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறார். இங்கேருந்து அவர் ஃபீட் பண்றாரு அப்படின்றது வந்து தொடர்ச்சியா அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. ஏன்னா சமீபத்தில் ஓபிஎஸ் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே அண்ணாமலையும் போகிறார். அப்போ 2 முறை அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தோடனே ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டில் தான் அவர் போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் என்பது இருக்கிறது. அப்போ இதை வந்து இதை அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் நடக்குது. ஏன்னா அதனால தான் ஒரு தீர்மானத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இனி அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே யார் வராங்களோ அந்த கட்சிகள் குறித்து அதிமுக முடிவெடுக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டாயம் என்ன? ஏன்னா அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது அப்படின்னும் போது அதிமுக தான் யார் வராங்க என்ன ஏது அப்படின்னு முன்னின்று எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்தணும். நீங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் எங்கே வந்துச்சு, அந்த அவசியம் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைமறைவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இபிஎஸ்ஸை த்ரெட்டன் பண்ணுது. முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது. அது அதிமுக ஒரு கூட்டணி அமைக்கிறது அப்படின்னா அதிமுக அந்த கூட்டணிக்கு தலைமை, திமுக ஒரு கூட்டணி அமைக்கிறதுனா திமுக தலைமை. அந்த கூட்டணியில் யார் இடம்பெறுவாங்க அப்படின்றது அந்த கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும். அந்த கூட்டணியில் யார், சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ யார் இடம்பெறாங்க. அதே போல் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றது திமுகவோட தலைவர், அதிமுகவோட பொதுச் செயலாளர். இது வந்து தட் கோஸ் வித்தவுட் சேயிங். கரெக்ட். இது வந்து பாமர மக்களுக்கும் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு ஒரு தீர்மானம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தீர்மானம் போடுற இடத்துக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு நகர்ந்திருக்கு அப்படின்றது ஏதோ ஒரு செய்தியை வேற யாருக்கோ சொல்றாங்க. இல்லை வேற யாருக்கும் இல்லை, பிஜேபிக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து நாளைய தினம் வந்து ப்ரெஷர் பண்ணோம், நீங்க வந்து ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க, டிடிவி தினகரன் ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத அதிமுக டிசைட் பண்ணும். அதுவும் பாஜக எங்கேயாச்சும் பண்ணிட போதோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நாளைய தினம் வந்து ஏதோ ஒரு பெரிய ப்ராமிஸை கூட உள்ள கொண்டு வந்து பின்புறமாக இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு அழுத்தத்துக்கு இத்தனை பேரை கூட்டி ஒரு தீர்மானத்தின் வடிவிலையும் சில பேச்சுக்களின் வடிவிலையும் பதில் சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா அப்படிதான் பார்க்கிறேன் நான். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நடக்கின்ற ஒரு பொதுக்குழு அப்படின்னும் போது அது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை நாம் எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற அந்த வியூகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக அது அமையும். ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய பொதுக்குழு என்பது இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய குழப்பம் என்பது இருக்கிறது. நீங்க இபிஎஸ் வந்து தன்னை அசர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எங்கேயாச்சும் நமக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து எலெக்ஷன் நெருங்கும் போது பிஜேபி ப்ரெஷர் பண்ணி எங்கேயாச்சும் வந்து நம்மளை ஓரங்கட்டிருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் வந்து அவங்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் வந்து பொதுக்குழுவில் அவர் மீண்டும் தன்னை அசெட் பண்ணணும்னு பார்க்குறாரு. பொதுக்குழுவில் அதிமுக என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, அதிமுகவில் இந்த தீர்மானங்களை எல்லாம் வந்து நான் தான் இந்த முடிவுகளை எடுக்கணும்னு அதிமுக பொதுக்குழுவே எனக்கு வந்து அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஒரு கட்சி பொதுக்குழு கூட்டனால என்ன முடிவெடுப்பாங்கன்னா, தேர்தலை சந்திக்கிறதுக்கு எந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பது, என்ன வியூகம் வகுப்பது அப்படின்ற அதிகாரத்தை அவங்களுக்கு தந்து ஒரு ஃபார்மல் ரெசல்யூஷன் இருக்கும் யாரோட கூட்டணின்றது. அது வந்து வழக்கமாக நடக்கிறது. கரெக்ட். ஆனால் இது வந்து அதெல்லாம் தாண்டி சில லேயர்ஸ் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கு. அதான் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஓபிஎஸ் டெல்லிக்கு போனார், எந்த அடிப்படையில் அவரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது, என்ன பேச்சுவார்த்தையில் வந்து என்ன ப்ராமிஸ் ஓபிஎஸ்க்கு கொடுக்குறாங்க, எந்த இடத்துல அவரை வந்து கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றதா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக இது வரைக்கும் வந்து சொல்லவே இல்லை. பாஜகவுடைய தலைவர்கள் அதை பற்றி பேச மறுக்கிறார்கள். அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் பேசினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் பேசுகிறார். பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் இதை பற்றி பேசுவதில்லை அப்படின்னும் போது அதுவே வந்து கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த பொதுக்குழுவோடைய ஒரு மைய கருத்தாக இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த விஷயங்களை வந்து
அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும் இந்த பொதுக்குழு மூலமாக அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு. மற்றபடி இதயா சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி நாங்கள் அமைச்சிருவோம், அதுக்கப்புறம் வந்து 210 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிக்கிறோம், எங்களுடைய ஓட் பேங்க் இவ்வளவு இருக்குது அப்படின்றது, நாம் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்றது தொண்டர்களை நம்ப வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. இல்லை, அவர் சொல்ற புள்ளி விவரமும் அதாவது ஒரு தேர்தலுக்கு முன்பாக நடக்கிற ஒரு பொதுக்குழுவில் பொதுவாக என்ன இருக்குன்னா, தொண்டர்கள்ட்ட ஒரு உற்சாகம் கரைபுரலும், ஆட்சி அதிகாரம் இன்னும் ஒரு 100 நாளில் நம்ம கைக்கு ஆட்சி வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் கட்சியோட முன்னணியினர் வருவாங்க. தலைமை வந்து ஒரு ஆல் அவுட் அட்டாக் போவாங்க. அந்த உற்சாகத்தோட பிரதிபலிப்பு தலைமையோட பேச்சில் இருக்கும். அவர் வழக்கமான பொதுக்கூட்டம்னு திரு இதயா வர்ணிக்கிறாரு. தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒன்று இல்லாமலும், தேர்தல் கூட்டணிக்கான வியூகம் அப்படின்றது ஒன்று இல்லாமலும் தடுமாறுறாங்களா? இப்போ அப்படி தானே தெரியுது. இல்லை, அந்த தடுமாற்றம் இல்லை அப்படின்னா தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு கூட்டணியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள்லாம் வரமாட்டேன். உங்களுக்கு நீங்கள் டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறீங்க, டிஎம்கே வந்து ஊழல் வழக்கு இருக்குது, ஊழலில் வந்து மூழ்கி போயிருக்காங்க அப்படின்ற வழக்கமான திமுக எதிர்ப்பு அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான வியூகம் என்ன அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இவரால் நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுது. 210 தொகுதி ஒரு வேகா ஒரு ஒரு ஓட் பர்சன்டேஜ் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது இதயா சாருடைய அடுத்த யூடியூப் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிட போறாங்க அதிமுக தொண்டர்களுக்கு. ஏன்னா அவங்க காலையில பேசுறதை ஈவினிங் போய் செக் பண்றாங்கல்ல, எல்லாரும் பேசுறத பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கே தெரியும் நிலைமை எப்படி இருக்கு. நீங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். யாருடைய ஸ்பீச் அப்படின்னா எஸ்பி வேலுமணியோடைய ஸ்பீச். அவர் சொல்றாரு, திமுகவில் 2 பூத் ஏஜென்ட் இருந்தாலும் அவன் களத்துக்கு போய் வேலை பார்ப்பான், நீங்க வந்து களத்துக்கு போய் வேலை பாருங்க, மக்கள் வந்து திமுக மீது கோபமாக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக நம்ம பக்கம் அவங்க அப்படியே வந்து வாக்களிச்சிட மாட்டாங்க, நம்ம போய் முயற்சி எடுக்கணும், வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அவங்க பதிவு செய்யறாங்க. ஏன்னா தொண்டர்களுடைய மனநிலை என்பது ரொம்ப சோர்வாக இருக்கிறது, தொண்டர்களுடைய மனநிலை உற்சாகமாக இல்லை, ஒரு தேர்தலை ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னும் அதிமுகவுக்குள்ள ஏற்படவில்லை. அது இந்த பொதுக்குழுல ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது. ஷபீர், இன்னொரு விஷயம் இருக்கு இதுல. ஒரு இப்போ நம்ம என்ன பேசப்பட்டதோ அதை பேசுறோம், பேசப்படாத விஷயம், பேசப்படாத ஒரு ஒமிஷன்ஸ், கிளாரிங் ஒமிஷன்ஸ் அப்படின்னு சிலது இருக்குது. ஒன்று, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏடிஎம்கேக்கு என்ன ஸ்டாண்டு? இப்போ நீங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்பு தப்பானது, சமூக பதற்றத்தை உருவாக்கிறோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2013, 17 என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? ஜெயலலிதா அவர்கள் 100 வருஷமாக எங்கே ஏற்றுனாங்களோ அங்கே தான் ஏற்றணும்னு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அன்றைய அறநிலையத்துறை அதை தான் போட்டது. இன்றைக்கும் அறநிலையத்துறை அதே ஸ்டாண்டில் தான் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டாண்டப் மாற்றுறார். அப்போ அது கோர்ட்டு தீர்ப்பு, அதை மதிக்கணுன்ற ஒரு லைன் எடுக்கிறார். பட் அதுலேயும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பொசிஷன் எடுத்து எதுவும் பேசலை. இன்றைய தமிழ்நாட்டினுடைய ஒரு பேசு பொருளாக ஒரு வாரமாக இருக்குது. பிஜேபி வேகமாக பேசுது, ஏடிஎம்கே எதிர்முகாமில் மற்றவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க. இதில் வந்து நிலைப்பாடை எடுக்க முடியாமல் தடுமாறுறாங்களா, அல்லது எடுத்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்த முடியாமல் ரொம்ப அதிகம் போகாமல் தடுமாறுறாங்களான்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இன்னொரு முக்கியமானது, அவங்களுக்கு இன்னொரு சேலஞ்சர் விஜய். இன்னைக்கு வந்து தாவேகா ஒரு கட்சி வந்திருக்கு, இந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர் ஒருத்தரே போயிருக்கிறாரு. அவங்க வாங்குற ஓட்டு அதிமுகவை கடுமையாக பாதிக்குன்னு பலவிதமான புள்ளிவரங்கள் வருது. அந்த கட்சி சார்ந்து எந்த பேச்சுமே இல்லையே. அந்த கட்சி சார்ந்து அவங்க பேசாததான் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த கட்சி தாவேக்கா நம்ம கூட வந்துடும், தாவேக்காவோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், கடைசி நிமிஷத்தில் அந்த கூட்டணி என்பது மாறிடும், கூட்டணி கணக்குகளை இபிஎஸ் மாற்றுவார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இவரே அதை வந்து 2-3 மேடைகளில் பேசினதுனால அந்த அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் தாவேக்கா என்னைக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நம்பிக்கை போயிருச்சு. இப்போ 2 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்க முடியாது இல்லையா ஒரு கூட்டணியில், அப்போவே அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கு. நீங்க 2.5 வருஷம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். டாக்டர் ராமதாஸ் அந்த காலத்துல சொன்னாருங்க, ஆண்டுக்கு ஒரு முதலமைச்சர்னாரு. கரெக்ட், ஒவ்வொரு கம்யூனிட்டில இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாங்க அப்படிலாம் சொன்னாரு. இல்ல அது அது ஒரு ஏற்பாடு இருந்தாலும் பட் தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது. ஏன்னா அது தேர்தல் வியூகமாக அது சரியா வராது அப்படின்றது. ரெண்டாவது, விஜய் வந்து அதிமுக கூட்டணி பக்கம் போறதுக்கான எந்த சமீட்சைகளும் அவங்க கொடுக்கல. மாறாக அவங்க வந்து அதிமுகவை எந்தெந்த வகையிலெல்லாம் பலவீனப்படுத்த வேண்டுமோ அதெல்லாம் அவர்கள் உள்ள இருந்து
செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் போனது அதுவே வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியை கொடுத்துருச்சு. நீங்க கட்சியில் அவர் இல்லை, அதனால நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் போய் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி இங்கே எங்களுக்கு வந்து தமிழகத்திலேயே இதை ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 தொகுதியாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு பேசுறதே வந்து இவங்களுக்கு ஒரு செட்பேக் இருக்கு அப்படின்றது தெரியுது, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு தெரியுது. இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல அதிமுக வந்து முன்கூட்டியே முடிவு எடுத்து விட்டது. திருப்பரங்குன்ற விஷயத்துல அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க பாஜகவுடைய அஜெண்டாவும் RSS உடைய அஜெண்டாவையும் நிறைவேற்றுகிறோம் அப்படின்ற உறுதிமொழியை அவங்க கொடுத்துட்டாங்க. அது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து முன்னணி கூட்டிய அந்த மாநாட்டில் மேடையில் போய் அதிமுக தலைவர்கள் போய் உட்கார்ந்தாங்க. ஒப்புதல் இல்லாமலாம், தலைமையுடைய ஒப்புதல் இல்லாமலாம் அவங்க அங்கே போய் உட்கார முடியாது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போது திருப்பரங்குன்றம் மலையில நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றும் போது அதிமுக தலைவர் மலையில தான் தீபத்தை ஏத்திட்டு தானே இருக்காங்க. தீபத்தை ஏத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொல்ற தீபம் வந்து அந்த தீபத்தூண் அப்படின்னு இந்து அமைப்புகள் சொல்லுது, சர்வேக்கல் அப்படின்னு மற்றவர்கள் அதை வந்து கவுண்டர் பண்றாங்க. இங்க வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த ஸ்டாண்ட்ல வந்து நம்ம இதை எதிர்த்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாஜகவினால ஏதாவது தொந்தரவு வருமா, பிரச்சனை வருமா அப்படின்ற அச்சமும் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது. பாஜக கிட்டே டைம் பை பண்றாங்க. பாஜக கிட்ட டைம் பை பண்ணல, தீர்மானத்தை நிறைவேற்றணும், நிறைவேற்றலன்னா நாளைக்கு கேட்பாங்களே அப்படின்ற ஒரு கட்டாயமும் அவங்களுக்கு ஏற்பட்டு. ஏன் இதுல கருத்து சொல்லாம இருக்கீங்க? நான் கமிட்டலா ரொம்ப பக்கம் இதுவாகவும் போகாம ஒரு விஷயம் முடிவு பண்ணாங்க. என்னன்னா, நமக்கு வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால வரப்போறது இல்லை அப்படின்றது. அதுல ஒரு மித்து இருக்கு. இப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் இருக்கு, அது வந்து ஒரு கலவர பூமியா மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து முஸ்லிம் இஷ்யூ மட்டுமா? எவ்வளவு ஹிந்துஸ், இப்ப இந்து மதத்தில் நம்பிக்கை கொண்ட பலருமே அந்த இடத்துல பதற்றம் வேணாம், என்ன இருக்கோ போகட்டும்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல. இப்போ வெறும் சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும்தான் இதுல தீர்மானகரமான சக்தியா? செக்யூலர் ஓட்ஸ் இல்ல, ஒரு இணக்கத்துக்கான வாக்குகள்னு ஒன்று இல்லையா தமிழ்நாட்டில்? அதுதான் அவங்க வந்து மறுபடியும் சொல்றாங்க. சிறுபான்மையினருடைய வாக்குகளை மட்டுமே மையப்படுத்தி இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக கையில் எடுக்கப்படுகிறது அப்படின்னு. நீங்க சொல்றது தமிழ்நாட்டில் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஹிந்துஸே வந்து அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒரு கலவரம் பண்ணி தான் நாம வந்து ஒரு வழிபாடு நடத்தணுமா அப்படின்ற அந்த கேள்வி என்பது இருக்கிறது. அது எல்லா பக்கமும் அது இருக்கிறது. நீங்க ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும். ரெண்டாவது, நீங்க வந்து ஒரே நாள் ஒரு 3 நாள்ல 3 வெவ்வேறு விதமான தீர்ப்புகள், அதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்துவது? ஒரு அரசாங்கம் எப்படி அதை அமல்படுத்துவது? நீங்க அது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது, 3ஆம் தேதி அந்த தீர்ப்பை நிறைவேற்றணும், 3ஆம் தேதி 6:30 மணிக்கு இன்னொரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதை நிறைவேற்றுவதற்கான சூழலே அங்கே இல்லை அப்படின்றதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு உயர்நீதிமன்றம் கொடுக்கின்ற ஒரு தீர்ப்பை வந்து நிறைவேற்றுவதற்கும் அதை அமல்படுத்துவதற்கும் உங்களுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல் அப்படின்றது இருக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து அங்கே ஒரு கலவரமான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னும் போது நீங்கள் சட்டம் ஒழுங்கு தான் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு பிரதானமான ஒரு விஷயமாக இருக்குமே தவிர, ஒரு தீர்ப்பை அமல்படுத்துவதன் மூலமாக அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற அச்சம் இருந்தால் கூட அவங்க வந்து 1% அந்த வாய்ப்பு இருந்தால் கூட அவங்க வந்து அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலே அங்கே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா, நீங்க அதிமுக தலைவர்கள்லாம் 3வது நாள் போய் நயினார் நாகேந்திரனோட அவங்க பிரச்சனை பண்ணும்போது கூட உட்கார்ந்து அரெஸ்ட் ஆகுறாங்க. அப்போ அதிமுக முன்கூட்டியே ஒரு முடிவு எடுத்து விட்டது. மதுரைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நாங்க தலையிடுவோம், இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் கூட இருப்போம், உடன் இருப்போம், ஆகவே பட்டும் படாமலும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்றதுனால ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆனால் இதுல வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டும், நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த லைனை எடுத்துட்டாங்க. இதுல இருக்கிற ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னா, அங்க வந்து ஒரு அசாதாரண சூழல் சொல்றாரு. நம்ம இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, நாங்க நீதிமன்ற தீர்ப்பை தான் நிறைவேற்றுவோம், 2017 14 நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை தான் நாங்க பின்பற்றுவோம் சொல்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.